சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? என் கண்ணில் உரை வைத்தே காட்சிகளை பார்த்தேன், ஒரு நிமிடம் உனை மறக்க முயன்றதிலே தோற்றேன். நீயே என் இதயமடி, நீயே என் ஜீவனடி. இங்கே பாரு அச்சுமா, நீ அண்ணன் கூட வீட்டுக்கு போறியா? நான் நைட்டு வந்து ஒன்று பார்க்குறேன். இல்லை மாமா, நான் உன் கூட தான் வருவேன். ப்ளீஸ் மாமா, 2 பேரும் ஒன்றாவே போகலாமே. இங்கே பாரு, நீ வீட்டுக்கு போ, நான் நைட்டு வந்து ஒன்று பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குடி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ போ, நான் வரேன். இல்லை இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. என்னை விட்டு எங்கேயும் போகாதடா ப்ளீஸ், என் கூடவே வா. ஏன் ஒன்றும் ஆகாதுடி, நீ போ. கண்டிப்பாக நான் வந்து ஒன்று பார்ப்பேன்டி, நைட்டு வருவேன். ஒன்றை விட்டுட்டுல என்னால் இருக்க முடியாது, உனக்கே தெரியும் தானே. இல்லை மாமா, நான் போனால் எல்லாரும் என்னை தப்பாக சொல்லுவாங்களா? அவங்க இது சொன்னாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. எனக்கு தெரியும்டி உன்னை பற்றி, நான் சொல்லணும். யாரும் என்ன சொன்னாலும் சரி என்கிட்ட சொல்லு, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அப்படி நான் பதில் சொல்லிக்கிறேன், சரியா? நீ என்னை நம்புறியா மாமா? சொல்லிட்டே இருக்கலடி நம்புறேன்ட்டு. ஒன்றை விட்ட யாரடி நம்ப போகிறேன்? சொன்னால் புரிஞ்சுக்கோடி. என்னால் முடியலடா சும்மா. ஒன்றை நம்பாம யாரடி நம்ப போகிறேன்? லவ் யூடா. லவ் யூ டூடி தங்கம். இப்போ வீட்டுக்கு போகிறீங்களா? கண்டிப்பாக வருவல்ல? கண்டிப்பாக வருவேன். சோற அரிக்கு வச்சாது வந்துட மாட்டேன். அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இவன் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆக்கியிருப்பான். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இவன் எப்படி இருக்கானோ அப்படி தான் நமக்கு இருக்குது. கூட பிறந்ததுனால இப்படியா, இல்லை இவன் தான் எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்கானான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ கத்திட்டு வர்றான். அண்ணன் கூட பார்க்காம ஏன் மேலே கத்திட்டான். அந்த அளவுக்கு இவன் மேலே லவ் வச்சிருக்கான், அது மட்டும் தெரியுது. எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். அண்ணே, என்னடா இப்போதான் மூஞ்சிலையும் தெளிவு இருக்குது, குரல்லையும் தெளிவு இருக்குது. இப்போதான் நீயே தெளிவாக இருக்க போல. என்ன ஏண்ணே? பின்ன என்னடா, நீ நிம்மதியாக இருந்தால் தான் எங்களையும் நிம்மதியாக இருக்க விடுவோம் போல. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? சரி அதை விடுங்க, இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருங்க. நீ எங்கே போகிற? இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நீ என்ன வேலை பார்க்கணுமோ பாடுறா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். 3 பேர் ஒன்றாவே போகலாம். சொன்னால் புரிஞ்சுக்கோங்கண்ணே, இவளை கொண்டு போய் வீட்டில் விடுங்க, நான் வரேன். வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னடா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? இல்லைண்ணா, அவ்வளோ பெருசுலாம் இல்லை. இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருங்க. இங்கே கொஞ்சம் சின்ன வேலை தான், முடிச்சதும் ஒரு 1 hour இருக்கும், அவ்வளோ வந்துடுவேன். ஷியோரா? எத்தனை தடவைனே சொல்கிறீங்க? இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்க, நான் வரேன். ஓகே தானே எல்லாம்? என்ன ஓகே தானா? ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஏன் வளர்த்துட்டே இருக்கான்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்ல வேண்டாம். இவ எங்கே இருந்தான்றதையும் சொல்ல வேண்டாம். கேட்டால் ஷர்மி கூட இருந்தா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஃபோன் ரீச் ஆகலை, சார்ஜில், ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க, சரியா? சரிடா, சீக்கிரம் வந்துடு, சரியா? சரிண்ணே, கண்டிப்பாக வந்துடுவேன். நீ சேஃபாரு. நீங்களாம் இருக்கும் போது எனக்கெல்லாம் என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்கள்? இந்த பக்கம் ஒரு தூணு, அந்த பக்கம் ஒரு தூணு நிற்கும் போது யார் என்ன பண்ணிட முடியும்? தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய். நல்லா சமாளிக்கிறடா. சரி கூட்டிட்டு போங்க. சரிடா, போலாமாமா? இந்த ஒரு நிமிஷம் மாமா. பல தடைகளையும் தாண்டி என்ன வந்துருவல்ல? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏ லூசு, எனக்கு என்னடி பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன், வந்துட வேண்டி நிற்போம். பார்த்துரு மாமா. இங்கே பாரு, என்னெல்லாம் எவனாச்சும் தொட்டுருவான் அடியே. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இந்த மாமா அண்ணா லேசாக நம்ம நினச்சிட்டு இருக்கியா அண்ணா? சும்மா சட்னி பண்ணிட மாட்டேன். ம் பண்ணுவா. என்னடி பொசுக்கணும்ன்ட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்காத, சரியா? சரிடாம்மா, நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ போ. ஆனால் ஒன்று சொல்லவா? என்ன? அவங்க பிளான் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணாங்களா? ஆனால் அவங்க வேற ஒருத்தவங்க சொல்லி தான் இப்படி பண்ணேன்னு சொன்னாங்க.
அவங்களால திரும்பவும் நமக்கு பிரச்சனை வருமா சொன்னாங்க அவங்க. மாமா கிட்ட சொல்லிட்டேல, நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ நிம்மதியாக வீட்டுக்கு போ. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு. வரேன் சரியா? ஒன்றுதான் சரியா? சரி. சாவே வந்தாலும் நான் சாக மாட்டேன்டி செத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. சரிடா, பேசுனது போதும், போகலாமா? போ சரியா? சார் சார். எதுக்கு இப்போ ஓடி வரீங்க? என்னாச்சு? ஐயோ சார், காலையில் நம்ம ஒரு பொண்ணை கூட்டி வந்தோம்ல. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்ன இன்னும் அழுதுட்டு இருக்கா? ஐயோ சார், நீங்கள் வேற அந்த பொண்ணு சாப்பிடாம கிடந்து மயக்கமா போட்டா தண்ணி தெளிச்சு எழுப்பிட வேண்டியதானே? இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க? நான் என்ன சொல்றேன், இவர் இதை கேட்குறாரா? உயர் அதிகாரின்னா ரொம்ப ஓரா பண்ணிட்டு இருக்காரு. அங்க வேற அவர் கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னத்த நான் சொல்ல, இவர் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. சார் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க சார். சித்தார்த் சார் வந்திருக்காரு. சித்தார்த் வந்திருக்காரா? என்னவா? என்ன பிரச்சனையா? நரசிம்மா ஃபைல் கூட க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்கள் எதுவும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே. நான் வர சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன விஷயமா கேட்டிங்களா? கடவுளே சார், அந்த பொண்ணை பார்க்க தான் வந்திருக்காவ. எதுக்கு அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரா? ஒருவேளை இது பெரிய கேஸாக இருக்குமோ? சார் எப்போ பாரு கேஸுன்னு சொல்ற முழுசா கேளுங்க சார். அந்த பொண்ணு அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு போல. அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. நான் திட்டினதை கூட சொல்லி பிடிச்சி சார். வேண்டப்பட்ட பொண்ணா? ஐயோ ஆமாம் சார். ஆனால் ஒன்று சார், இவர் சின்சியராக ஒர்க் பண்ணுறவர். இவங்க வீட்டில் இப்படி ஒரு தப்பான பொண்ணா? என்னால இதை ஏற்றுக்கவே முடியல சார். என்ன சொல்லணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு என்னமோ நல்லவளாட்டம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவ என்னமோ பெரிய நல்லவளாட்டமும் நம்ம தான் தப்பு பண்ண மாதிரியும் அவர்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. எம்மள உண்டு இல்லைன்னு ஆக்க போறாரு இப்போ அவர். ஆமாம், நீங்கள் திட்டினதுலாம் அவர் கேட்டாரா? கேட்டதுனால தானே ஓடியாந்த எங்கிட்டு. சுத்தம். சரி விடுங்க, அவர் வரட்டும், பார்த்துக்கலாம். ஓகே சார். என்ன ராம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க்லாம் செம்மையாக போயிட்டு இருக்கு போல. சார் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன திடீர்னு இந்த பக்கம்? மேடம் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே, இன்னுமா சொல்லாமல் இருக்காங்க? என்ன மேடம் சொல்லிட்டீங்களே? சார் அது வந்து என்னாச்சு சார்? ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? சரி, நார்மலாக பேசுவோங்க. வெளியே உட்காந்துருக்காள் இந்த பொண்ணு யார்? எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? சார் நாங்கள் சும்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கலையே. எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் போனப்போ அங்கே யாரும் இல்லை, இந்த பொண்ணு மட்டும்தான் இருந்தா. ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். சரி, அப்புறம்? இல்லை சார், அது நாங்கள் ஒன்றும் சும்மா எவிடன்ஸ்லாம் இல்லாமல் இல்லை. இந்த பொண்ணு அங்கே இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதான் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி, அப்புறம்? இன்னைக்கு செத்தான் மனுஷன் என்னத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சரின்றாரு. என்ன கேட்க போறாருன்னு தான் தெரியல. ஆனால் கன்ஃபார்ம்டாக இன்னைக்கு என்னமோ பண்ண போறாரு. சம்பவம் உறுதி, அவ்வளோதான். சொல்லுங்க அப்புறம். சார் அதான் எங்ககிட்ட எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் போனப்போ அந்த பொண்ணு இருந்தா. ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறது தப்பு தானே சார்? அதான் கூட்டிட்டு வந்துட்டோம். சரி, அப்புறம்? கன்ஃபார்ம்டாக சோழி முடிஞ்சு எஃப்ஐஆர் போட போகிறோம் சார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் இல்லை. எஃப்ஐஆர் போட போகிறீங்க. என்னன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுவீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்ல? விபச்சாரின்னு தான் போடணும். ஏய், என்ன சொன்ன? திரும்பி சொல்லு, என்ன சொன்ன? சார் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே கரெக்டானு யோசிச்சுக்கோங்க. என்னோட ஸ்டேஷன், எனக்கு இன்ஃபர்மேஷன் படி நான் போனப்போ அந்த பொண்ணு அங்கே இருந்தா. என் கண்ணார பார்த்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ எஃப்ஐஆர் போடுறதுல என்ன தப்பு? என்ன பார்த்த சொல்லு, என்ன பார்த்த? அவ தப்பு பண்ணுறத பார்த்தியா? சொல்லியா? பார்த்தியா நீனு? சார் அந்த பொண்ணு தப்பே பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அந்த இடத்துக்கு போனோம்? யோ, மூளை யூஸ் பண்ண மாட்டேன், அறிவில்லை உனக்குலாம். சார் அது இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் நாங்கள் முடிக்க முடியாமல் உங்ககிட்ட கொடுக்குற கேஸ் கிடையாது சார். நாங்கள் பார்த்து டீல் பண்ணிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. யோ, என்னத்தை நீ டீல் பண்ண? என்னத்தை முடிக்க போகிறேன்னு கேட்குறேன். தப்பாக அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு முடிச்சிருவேன்ற. அதை பார்த்துட்டு நான் இங்கேருந்து போவேன் நினச்சிட்ருக்கியா? என்ன நினச்சிட்ருக்க நீ? சொல்லு, என்னையா நினச்சிட்ருக்க? அவள் தப்பு பண்ணதை நீ பார்த்தியான்னு கேட்டேன். பார்த்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சரிங்க சார், எங்கள் மேலேயே தப்பாக இருக்கட்டும். உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா?
ஹோ, எவிடன்ஸ் இல்லாம தான் நான் இங்க வந்து இவ்வளோ கத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீனு? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லி. இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். அவ தப்பானவன்னு ஏன் முன்னாடியே சொல்றியே, நீ பாத்தியா? சொல்லு, பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சார், நானும் அதே தான் கேட்குறேன். அந்த பொண்ணு தப்பானவ இல்லைன்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லுங்க. அவ என்ன சொன்னா உங்ககிட்ட? அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? மாட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே, நான் தப்பானவ இல்லைன்னு சொன்னா. இதுல என்ன இருக்கு? நாங்க உடனே நம்பிடணுமா? இதை வச்சுதான் அவ தப்பானவன் சொல்றீங்க என்ன? சார், நீங்க பேசுறது ரொம்ப தப்புன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது என்னோட ஸ்டேஷன். இங்க நான் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க சிபிஐ வேலைலாம் உங்க இடத்துல வச்சுக்கோங்க, இங்க கொண்டு வராதீங்க. எங்களால முடிக்க முடியாத கேஸை நாங்க உங்ககிட்ட கொடுக்குறப்ப நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம். ஆனா இப்ப கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் போடுவோம். எப்படி போடுவேன் நீனு? நான் இருக்கும் போது அவன் மேல எஃப்ஐஆர் போட்டுருவியாக்குவோம். போடதான் விட்டுருவேனா? சார், நீங்க ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படிப்பட்டவன்றது நீங்க பேசுறதுலயே புரியுது. அந்த பொண்ணு பண்ண தப்ப உங்களால தாங்க முடியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவன் நல்லவன் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டு போங்க சார், ஆனா நாங்க நினைச்சிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு போறீங்களா? யோ, அறிவு இருக்கா? காரணமே இல்லாம நான் நின்று பேச மாட்டேன்னு உனக்கே தெரியும் தானே, பின்ன இப்படி பேசிட்டு இருக்க? சரிங்க சார், என்ன ரீசன் இருக்கு? அந்த பொண்ணு தப்பானவ இல்ல அப்படின்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு? நீங்க சொல்லுங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கதான் இருப்பா. அந்த பொண்ணெல்லாம் அனுப்பி 10 நிமிஷம் ஆச்சு. நீங்க அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரியா? யாரை கேட்டு அனுப்புனீங்க நீங்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும் சார் நீங்க? அந்த பொண்ணை கடத்திட்டு போய் தான் அந்த இடத்துல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வேணும்னே இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை அங்கே வர வச்சு அந்த பொண்ணை சிக்க வச்சு அவங்க எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை அங்கே போல கடத்திட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹோட்டலில் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த இடத்துல இருந்த ஃபுட்டேஜை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணல சார். நாங்கள் போனப்போ அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது தானே நீங்கள் விசாரித்த லட்சணம். தெரிஞ்சிடுச்சே. ஃபுட்டேஜ் செக் பண்ணல, அந்த பொண்ணு எப்படி அங்கே வந்தான்றதையும் பார்க்கல. ஆனால் அந்த பொண்ணு தப்பானவ. ஏன்னா நல்லவளாவே இருந்தாலும் தப்பானவன் நீங்களே சொல்கிறீங்க சார், விசாரிக்காம. இப்படி விசாரிக்காம நீங்க தப்பானவன் சொல்றதுனால தான் இந்த உலகம் அந்த பொண்ணை தப்பானவன் சொல்லும். ஒருவேளை அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு என்ன சார் செய்வீங்க சொல்லுங்க? அவ ஃபேமிலிக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன யோசனையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களா? தெரியாம தான் கேட்குறேன். நான் வரும்போது இந்த அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ கத்திட்டு இருக்காங்க. ஏமா, நீக்கு ஒரு பொண்ணு தானே, உனக்கு அறிவு இல்லை? எந்த சின்ன பொண்ணு தானே அவகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது. வெக்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு? சார், சாரி சார், சாரி. ஏதோ தெரியாமல் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? என்னங்க நீங்கள்? என்ன இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு அவள் லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? சாரி சார், வெரி வெரி சாரி. இப்படிலாம் நடக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். தப்பு தான் சார், சாரி. கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கல்ல? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ விட்டுட்டு போன அவனுங்க எனக்கு வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்களே அவளை தப்பானவன் சொன்னீங்கல்ல, அப்படி சொல்ல வச்சவன் எனக்கு வேணும். கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அவனை கண்டுபிடிக்கலன்னா நான் யாருன்றது உங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் முன்னாடியே அவளை இந்த வார்த்தையை சொல்லக்கூட எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்படி சொன்னீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. சிறப்பாக செய்கிறேன். கண்டுபிடிக்கலனா ரொம்ப 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 சிறப்பாக செஞ்சு விடுறேன். நான் போய் சொன்னனே சிறப்பாக செய்ய போறாராம்ல, முடிச்சு விட்டாருப்போ. கிளம்புறேன். சரிங்க சார். ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார். மா,
அம்மாடி வந்துட்டியா? அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. ஆனா இத என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல. புல் கொடி கயிறு அவ மட்டும் தான் என் உயிரு. எங்கடி போன நீ? உனக்கு காணோம் எவ்வளவு தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? சொல்லாம எங்கடி போன நீ? அக்கா அது வந்து நானா போ அக்ஷரா மாமா. சொல்லுமா, ஷர்மி பக்கம் தான் போயிருந்தேன், சொல்லேன். ஆமாக்கா, ஷர்மியை பார்க்க தான் போயிருந்தேன். சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானடி, அப்படி என்னடி உனக்கு அவசரம்? இல்லைக்கா, நீ மாமா கூட பிஸியாக இருந்தியா, அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி போயிட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்குறேன். எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறதுனால உனக்கு என்ன? அப்படி என்னடி நான் பிஸியாக இருந்துட்டேன்? சொல்லு. ஒரு நிமிஷம் உனக்கு காணணும், நான் பயந்து போயிட்டேன்டி. எனக்கு பயமா இருக்குடி. ஏன்டி சொல்லாம கொல்லாம போனேன் இப்படி? சாரிக்கா, ஏதோ ஒரு டென்ஷனில் போயிட்டேன். என்னடி டென்ஷன் உனக்கு? என்ன டென்ஷன்னு கேட்குற? இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு கால் பண்ணியிருக்கலாம்லடி. ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்டி என்ன பண்ண? ஃபோன் உடஞ்சிருச்சு. சரி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்க. சாப்பிட்டியா? சாப்பிடல வரியா? நான் சாப்பிட்டேங்க்கா, சாப்பிட்டேன். நல்லா தான்க்கா இருக்கேன், அழாத. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தானே நிற்கிறேன். பாரு, உன் கண்ணு முன்னாடி தானே நிற்கிறேன். எதுக்கு நீ அழற? போடி, ரொம்ப பயந்துட்டேன்டி. அக்ஷரா, உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா, சொல்லிட்டு போயிருக்கலாம்லடா. உனக்கு காணாமட்டு அங்கே எல்லாரும் தேடிட்டு கிடக்காவா. பாவம், அந்த தம்பி மட்டும், சித்தார்த்த தம்பி மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், நாங்களே உனக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். நீ இல்லைன்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியும், பார்த்துக்கோ. இல்லை பெரியம்மா, எல்லாரும் புடவை எடுத்துகிட்டு இருந்தீங்க, போனது வந்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் தூங்கிட்டேன், அவ்வளோதான். தூங்கிட்டியா? இல்லைக்கா, எக்ஸாமுக்கு படித்து கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்ல, அதான் அவகிட்ட போனது. கொஞ்சம் நோட்ஸ் வேறு எடுத்துகிட்டு இருந்தேனா, அதெல்லாம் பார்த்ததும் அப்படியே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அவள் சொல்லி தான் தெரியும் எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம்தான் மாமா வந்தாங்க, அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க்கா. இங்கே பாரு, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, சரியா? எல்லாம் சரியாயிடும், சரியா? இனிமேல் சொல்லாமல் எங்கேயும் போகாதடி, ப்ளீஸ் டி. சரிக்கா, போகல, நான் எங்கேயும் போகல. உங்ககிட்ட சொல்லிகிட்டே போகிறேன், எங்கேயாவது போகிறா இருந்தா, சரியா? போவா? சரி, போ. மாப்பிள்ள, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, அவள் நல்லா தான் இருக்கான். நீங்கள் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன் மாப்பிள்ள, பிள்ளை சாப்பிட்டாளா? அதெல்லாம் சாப்பிட்டா அத்தை. சரிங்க தம்பி. ஏக்கா, அவள் தூங்குறாளா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, இரு, நானும் வரேன், போவோம். சரிங்கக்கா, வாங்க போவோம். இங்கே பாரு, உன் தங்கச்சியும் வந்துட்டா, ஆனாலும் உன் கண்ணிலேருந்து வர்ற தண்ணி நிற்கவே இல்லை. என்னடி அருவியாக கொட்டுது? இங்கே பாருங்க, அவள் ஷர்மி கிட்ட இல்லை, எனக்கு தெரியும். எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க? ஏய், அங்கே தான் இருந்தா, அங்கேருந்து தானே கூட்டிகிட்டு வரோம். போய் சொல்லாதீங்கங்க. நான் அவளுக்கு கால் பண்ணி கேட்டேன், அவள் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிட்டா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ணேன், அவள் இங்கே வரவே இல்லைக்கா. வந்தால் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே வச்சா. திடீர்னு நீங்கள் எப்படி அவளை போய் கூட்டிகிட்டு வந்தீங்க? அதுவும் அவ்வளோ நேரம் இருந்தாலும் தூங்குனாலாம். ஏங்க போய் சொல்கிறீங்க அப்படி? இங்கே பாரு சத்யா, சொன்னா சரின்னு கேட்கணும். இந்த சிபிஐ வேலைலாம் உன்னை பார்க்க சொல்லலை, சரியா? முதல்ல இந்த கண்ணுலேருந்து வர தண்ணி நிப்பாட்டுறியா? குடம் வச்சா கூட நம்பிடும் போல. என்னங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? காமெடி பண்ணுற நேரம் அது. இங்கே பாரு, சீரியஸாக இருக்க வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல அழுகை நிப்பாட்டு சத்யா. ஏன் அங்கே திட்டு வாங்கினது பத்தலையே அவனுக்கு? அழுகிறத பார்த்தாலே பத்துக்கிட்டு எரியுதுன்றான்ல, எனக்கும் தான் அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு கண்ணில் இருக்க தண்ணியை நிப்பாட்டு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நிப்பாட்டியாச்சு, சொல்லுங்க. இங்கே பாரு, இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா, சொல்கிறல்ல. நீ தான் சத்தியா ஓவரா பண்ணிட்டு இருக்க. சரி, நல்லா இருக்கான்ல, நான் அப்புறமா போய் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், கொஞ்சம் சிரிக்க கூடாதாம்மா? இல்லை சரி. இப்போ ஓகே. சரி, அவள் ஓகே தானே? சாப்பிட்டாளா? நான் வேணா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கட்டுமா? இங்கே பாரு, அவள் சாப்பிட்டா, நல்லா சாப்பிட்டா. வரும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரேன். அவள் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திக்கட்டும். சும்மா போய் அவளை சுற்றி உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. போய் உங்கள் அம்மா கிட்டேயும் சித்திக்கிட்டையும் சொல்லிடு.
சும்மா சும்மா போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு, சரியா? ம் சரி. சரி சத்யா, அதான் உன் தங்கச்சி கிடைச்சிட்டாளா? கல்யாணத்துக்கு ரெடியா? எது? அதாம்மா, கல்யாணத்துக்கு ரெடியா அப்படின்னு கேட்டேன். நீங்க போங்க, உங்களுக்கு எப்போ எதை பேசணும்னு தெரியாதா? தாரோ தாரோ ஆக போறேன் சேதராமணிவா அக்க பொறுத்தவைய மாமா உனக்கு ஆட பொறுக்கலடா. பாரா, இங்கே பாரு, உன்கிட்ட தான் கேட்குறேன், ஓகே தானே? ஆ, எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இங்கே பாரு சத்யா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவள வேணா என் தம்பிக்கிட்ட ஓகேன்னு சொல்லு. நீ எனக்கு ஓகே சொன்னால் போதும், சரியா? ஏங்க விளையாட்டு பாருங்க, உங்களுக்கு எதில் விளையாடணும்னு தெரியாதா உங்களுக்கு? பரவாயில்ல சத்யா, உன்னை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கே. இவ்வளோ நேரம் அப்படி ஒரு அழுதுட்டு இருந்த, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக சிரிச்சிட்டு இருக்க. அப்போ இவ்வளோ நேரம் அழுததுலாம் நாடகமா? என்ன நீங்க சிரிக்க சொன்னேன்னு சிரிச்சல்ல, எனக்கு இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான். ஏ சத்யா, நான் இன்னும் ஒன்றுமே தரல. வேணும்னா சொல்லு, நான் இன்னும் நிறையா தரேன். உனக்கு ஓகேனா எனக்கு என்னம்மா, தாராளமாக தரேன். யோ, நீ தானடி இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னா, அதான் நான் ஒன்றுமே தரல. நீ ஓகேன்னு சொல்லு. இப்போ மாமா எப்படி தரேன்னு மட்டும் பாரு. ஆடி ஜோடி நீதானடி உரசி பார்த்துக்கலாம் வார சம்சாரம் ஆன பின் நீங்க ஒன்றும் தர வேணாம், கிளம்புறீங்களா? என்னடி உங்க அப்பா உன்னை வளர்த்துருக்காரு? நாளைக்கு கட்டிக்க போற புருஷனை பார்த்து வெளியே போடா அப்படின்ற என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கான்? கூப்பிடு, உங்க அப்பனை கூப்பிடு, நான் கேட்குறேன். என்ன ஓவரா பேசுறீங்க? இங்கே பார் சத்யா, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் விருப்பமே இல்லை பார்த்துக்க. ஏன்னா பேசி பேசி போர் அடிக்குது. உனக்கு ஓகேனா சொல்லு, மாமா செயலில் இறங்கிடுறேன். நீ என்ன லூசாயா? திட்டிட்டு இருக்கேன், செயலில் இறங்குற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா? அறிவு கிட்டவரே. எனக்கு என்னடி, உன் புருஷனை நீ திட்டிட்டு இருக்க, உனக்கு இல்லாத அசிங்கம் எனக்கு என்ன? நல்லா திட்டு, மாமா நல்லா வாங்கிட்டு போறேன். ஐயோ, மரியாதை கிளம்பியா? சரி சத்யா, நீ சிரிக்கணுன்றதுக்காண்டி தான் இவ்வளோத்தையும் பேசினேன். ஓகே தானே? இப்போ நார்மலாக இருக்கேன். ம் ஓகே தான். சரி ஓகே, அப்போ நான் கிளம்புவா, அப்புறமா கால் பண்ணுறேன், சரியா? சரி ஓகே. இங்கே பாரு சத்யா, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்லை, அப்புறமா சித்தார்த் வருவான். கொஞ்சம் அவனை அக்ஷரா கிட்ட பேசுறதுக்கு மட்டும் எப்படியாச்சும் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? இங்க வராரா? ஆமாம், வரேன்னு தான் சொன்னான். ஸோ அவன் கண்டிப்பாக வருவான், எனக்கு தெரியும் அவனை பற்றி. அதான் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. எப்பவும் செவ்வறு தானே குதிப்பாரு, இப்போ என்ன? அவன் அப்படி வந்தானா ஓகே தான். நார்மலாக முன்வாசல் வெளியே வந்தானா கொழுந்தனா எப்படியாவது காப்பாத்திரு, சரியா? சரி ஓகே. அந்த வேலையில நல்லா பாப்படி, எனக்கு தெரியுமே. கொழுந்தனுக்குன்னா நல்லா பாப்பா. சரி போதும், நக்கல் பண்ணாம போங்க. சரி சரி. அக்ஷரா, என்னம்மா? என்னடா பேரஞ்ச மணி உட்காந்துருக்க? நல்லா இருக்கேல, எதுவும் பிரச்சனை இல்லையே? அம்மா நான் நல்லா தாம்மா இருக்கேன், கொஞ்சம் தலைவலி, வேற ஒன்றும் இல்லை. சரிடா, நல்லா இருந்தா சரி. அம்மா ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வரட்டுமா? வேண்டாம்மா, மாமா வரையிலே சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட்டிகிட்டு வந்தாவ, எனக்கு எதுவும் வேண்டாம். சரிம்மா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, அப்போ தான் தலைவலி சரியாகும், சரியா? சரிம்மா, நீங்கள் போங்க, நான் தூங்குறேன். உனக்கு என்னமாச்சும் வேணும்டா அம்மாவை கூப்பிட்றா, அம்மா உடனே ஓடி வந்துடுறேன். சரிம்மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, போய் சாப்பிடு, சரியா? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ பார்க்குறல்ல, நல்லா தானே உட்காந்துருக்கேன். சரிடி, நீ அசால்ட்டை சொல்லிட்ட, பெத்த வயிறு எனக்கு தானே தெரியும். சரிம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க, போங்க. சரிடி. ஏ அக்ஷரா, வாக்கா, உட்காரு, ஏன் நிற்கிற? ஏண்டி உம்முன்னு இருக்க? தூங்க வேண்டியதானே? சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வேணாம்ட்டாங்களா? மாமா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா? சாப்பிட்டியா? நீ உட்காரு. சரி. என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? சித்தி சொன்னாங்கடி, பேரஞ்ச மணி உட்காந்துருக்கேன்னு. வந்து பார்த்தா அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஏன்? எனக்கு மனசே சரியில்லை. ஏண்டி, என்னாச்சு? ஷர்மியை தானே பார்க்க போகிறேன்னு சொன்னேன், எங்கே போனேன்? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா? எது? நீ என்னடி கஷ்டப்படுத்தின? உன் கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒன்று என்னால் பிரச்சனை வந்துடுது. என்ன நீ என்ன லூஸாடி? நான் ஏதாவது சொன்னேனாடி உன்கிட்ட? அப்படி பார்த்தா என்னால் தான் உனக்கு பிரச்சனை வருது. ஏன் கல்யாண பேச்சு எடுத்தாதான் உனக்கு பிரச்சனை வருது. ஸோ எனக்கு வர கஷ்டம்தான் உனக்கு வருது. பரவாயில்ல, அப்படி பார்த்தா தேங்க்ஸ் தாண்டி சொல்லணும் உன்கிட்ட. என் கஷ்டத்தில் நீ தாங்கிக்கிற, பின்ன எதுக்கிட்ட என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? தெரியலக்கா, சாரி சொல்லணும்னு தோணுச்சு, சாரிக்கா. சரி, நீ எங்கே போன? இல்லை, நான் ஷர்மியை பார்க்க தான் போனேன். ஏன் கிட்ட போய் சொல்லாத, சொல்லு, எங்கே போனேன்?
அது சொல்லுன்னு நான் சித்தார்த் மாமா இருக்கார்ல அவரை பார்த்துட்டு வரும்போது என்னாச்சு? அது வந்து என்னன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அப்பவா ஷாப்பிங் மாலில் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டோம்ல. ஆமாம், அவனுக்கு என்ன, அவனே ஒரு கிறுக்கு கபோதி. சித்தார்த் மாமா கிட்ட பேசிட்டு திரும்பும்போது இவன் பின்னாடி நின்று ஃபேஸில் ஸ்ப்ரே அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் மயக்கமாயிட்டேனா. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அது வந்து